நம்ம இப்போ மக்கால இருந்து 5 நாள் இருக்கோம். அல்லாஹ்வோட கிருபையில நம்மளோட இபாதத்தெல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மெயின் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ பயான் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் நிறைய பேர் பார்க்குறேன், நிறைய பேர் நமாஸ் பண்ணிட்டு இல்லை கடவுள. நம்ம வந்து என்ன நோக்கத்தில் நம்ம வந்தோம், அந்த நோக்கம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஓப்பனாக சொல்லியிருப்போம். பயான் வைக்கிறதுக்கு காரணங்கள் நம்ம எதுக்காக வந்தோம், நம்மளோட வாழ்க்கை என்னமா நம்ம ஃபுல்லாக மாற்றிக்க போகிறோம், क्या वास्ते है हमको समझ में नहीं आता। बहुत बार देख लो नमाज के टाइम को बहुत से आदमी हैंड शेक होटल में इतने को होटल ரொம்ப கெட்டியா கொடுத்துருக்கோம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்மளால இப்போ நடந்து போக முடியலன்னா நம்ம அல்லாஹ்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போறோம். எல்லா உணவும் நம்ம கொடுக்குறோம், பெஸ்டான உணவு கொடுக்குறோம். அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த பயான் நான் வைக்கிறது. இனிமேல் நம்ம இருக்கிறது இன்னும் ரிமைனிங் 5 நாள் நம்மளோட வாழ்க்கையில ஒரு நமாஸும் ப்ராப்பரா மிஸ் பண்ணாம எல்லாம் ஹரம்ல படிக்கிறது நம்ம முயற்சி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இல்ல வந்தது நோக்கமே இருக்காது எதுவுமே. வந்தோம் 5 நாள் முடிஞ்சிச்சு, இன்னொரு 5 நாள்ல உங்களோட எல்லாருமே டைம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்பீங்க 10 நாள் நம்ம போயிடுச்சா நம்ம எந்த இபாதத் படிக்கலன்னு சொல்லி. இது எத்தனை பேர் குரான் படிச்சிருக்காங்க எனக்கு தெரியல, எவ்வளவு ஜூஸ் படிச்சிருக்காங்கன்னு தெரியல. இன்னும் 5 நாள் டைம் இருக்கு. யார் முழு குரான் முடிக்கிறாங்களோ இன்ஷா அல்லாஹ் டிஸ்கவுண்ட் கூட கொடுக்குறேன். எனக்கு தெரியல எத்தனை பேர் முடிக்க போறாங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ நிறைய பேர் பார்க்குற இப்படிதான் வராங்க போறாங்க சாப்பிட்றாங்க ரூம்ல இருக்கீங்க, எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு இபாதத்தை ஃபுல்லாக பண்ணல. ஸோ அதனால தான் நான் நம்ம இமாம் மதனி இமாம் கூப்பிட்டுருக்கேன். இதோட சஹாபாவோட வாழ்க்கை எப்படி இருந்தது அதை விக்கலிங்க சொல்லுவாரு. அதுக்கு தகுந்து நம்ம ஃபுல்லாக அதில் உள்வாங்கிட்டு நம்மளோட வாழ்க்கையோட ஃபுல்லாக மாற்றம் எடுத்துன்னு வரணும். சும்மா மக்காவுக்கு வந்தோம் போனோம் திரும்பி ஊருக்கு போனோம் அதே வாழ்க்கை இருந்தால் இங்கே வந்து போகிறதுக்கே பிரயோஜனம் இல்லை.